இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மதுரை மக்களவை தொகுதிக்கு வந்து நாங்க வந்து சுயேட்சையா வந்து போட்டியிடுவதற்காக வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து நூதன முறையில வந்திருக்கோம். ஒரு தூக்கு கயிறோட வந்திருக்கோம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து பணத்தை கொடுத்து ஊழல்வாதிகள் ஓட்டை வாங்கிடலாம் விலைக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு நிறைய பேர் தேர்தல் களத்துல வர்றாங்க. பொதுமக்களும் ஒரு சில பேர் வந்து அதிகமா யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம்ன்ற ஒரு முடிவுல இருக்காங்க. நாங்க வந்து ஓட்டுக்கு பணம் வாங்கி கொண்டு ஊழல்வாதிகளுக்கு வாக்களித்தால் அது வந்து ஒரு தற்கொலைக்கு சமம் என்பதை உணர்த்தும் விதமாக இன்னைக்கு வந்து மதுரை மக்களவை தொகுதிக்கு போட்டியிடுறதுக்கு சுயேட்சையா நூதன முறையில ஒரு தூக்கு கயிறோட வந்து இன்னைக்கு வந்து வேட்புமனு தாக்கல் செய்திருக்கோம். அதே மாதிரி நாங்க வந்து தேர்தல் பிரச்சார களத்தை வந்து எப்படி பண்றோம்னா, பொதுமக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பிரச்சார களமாக மாற்ற போறோம். ஒரு நாட்டுல ஜனநாயகம் உயிர்ப்போட இருக்கணும்னா ஜனநாயகம் படுகொலை செய்யப்படக்கூடாது. இன்னைக்கு வந்து ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து ஜனநாயகத்தை படுகொலை செய்யறாங்க. இதை கண்டிக்கும் விதமா தான் இன்னைக்கு வந்து நாங்க வந்து தூக்கு கயிறோட வந்து நூதன முறையில வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கோம். தொடர்ந்து நாங்க வந்து மக்களுக்காக உழைத்துக் கொண்டே இருக்கிறோம். சமூக ஆர்வலர்கள், படித்தவர்கள், இளைஞர்கள் எல்லாருமே தேர்தல் களத்துக்குள்ள வந்துடும். தேர்தல் களம் வந்து பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தேர்தல் களம் சொல்லி ஒரு பொய்யான பரப்புரை பரப்பி இருக்காங்க. அப்படி கிடையாது. அனைவரும் நல்லவர்கள், வல்லவர்கள், படித்தவர்கள், சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள் எல்லாருமே வந்து தேர்தல் களத்துல பங்கு பெற்றாதான் நம்ம வந்து ஒரு நல்ல ஜனநாயக நாட்டை உருவாக்க முடியும். அதுக்காக நாங்க வந்து இந்த தேர்தலில் வந்து சுயேட்சையா போட்டிடுறோம். தொடர்ந்து நாங்க வந்து மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி, மதுரை மாநகராட்சி தேர்தல், அதே மாதிரி இப்ப மக்களவை தேர்தல், இப்படி தொடர்ந்து தேர்தல் களத்துல நாங்க வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பிரச்சார களமாக நாங்க வந்து தொடர்ந்து செயல்படுகிறோம். மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில 2021 வந்து வடக்கு சட்டமன்ற தொகுதியில போட்டிட்டு இருக்கோம். தாக்கல் பண்ணி போட்டிட்டு இருக்கோம். நாங்க வந்து விளம்பரத்துக்காகவோ போட்டிட்டு டெபாசிட் வாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. வாபஸ் வாங்குறதுலாம் கிடையாது. ஒவ்வொரு தேர்தலையும் மதுரை மாநகராட்சி 24வது வார்டு மாமன்ற உறுப்பினர் தேர்தலில் போட்டிட்டு இருக்கோம். முதல்ல 165 ஓட்டு சட்டமன்ற தேர்தலில், அடுத்து கவுன்சிலர் 265 ஓட்டு. இப்படி நாங்க தொடர்ந்து தேர்தலில் நின்று மக்களை சந்தித்து வாக்குகளை கேட்டு நாங்க வந்து விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்றோம். விளம்பரத்துக்காக வாபஸ் வாங்குறது அந்த மாதிரி வேலையில என்னைக்கும் பண்ண மாட்டோம். தொடர்ந்து தேர்தலில் நின்று நாங்க வந்து தேர்தல் களத்தை சந்திக்கிறோம். இன்னைக்கு தேர்தல் களத்துல வந்து நாங்க வந்துட்டாலே 1 லட்சம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு இன்னைக்கு. ஆமா, இல்ல நம்ம இன்னைக்கு வந்து உழைக்கிறாங்க, வந்து சொந்த காசு உழைக்கிற காசை தான் போடுறோம். மக்களுக்கு வந்து ஒரு நல்லது செய்யணும்னா கூட நாங்க வந்து நீ செலவு பண்ணி தான் செய்ய வேண்டியதா இருக்கு. வேற விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். தேர்தல் களம் முக்கியமான களம். அதனால நாங்க எங்களுடைய சொந்த செலவை போட்டு நாங்க செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.